ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சிருக்கோம். இது தாளிப்புலாம் நம்ம எதுவும் சேர்க்க போறது கிடையாது. டைரக்டாவே நம்ம வந்து பச்சை மிளகாக்கு போயிடலாம். நல்லா பொடியா நறுக்கியிருக்க பச்சை மிளகா. வெங்காயத்தாள் கூடவே நமக்கு வந்து அடியில வெங்காயம் இருக்கும். அந்த வெங்காயத்த நல்லா பொடியா சேர்த்து நம்ம நறுக்கி சேர்த்தாச்சு. கூட கொஞ்சமா கருவேப்பிலை. இப்ப நம்ம கிட்ட இருக்க வெங்காயத்தால இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுலயே இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நம்ம 2 முட்டையை வந்து உடைச்சு வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். நைட்டுக்கு வந்து உங்களுக்கு டின்னர் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். ஹெல்தியாவும் இருக்கும். ரொம்ப நம்ம வந்து வேக விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். முட்டையும் நமக்கு வந்து ரொம்ப வேகக்கூடாது. ஸ்ப்ரிங் ஆனியனும் ரொம்ப வேகக்கூடாது. ஆற ஆற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த சூட்லயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா இதுல மேல வேணும்னா நம்ம வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுக்கலாம். நம்மளுடைய வெங்காய தாள் பொரியல் பார்த்தீங்கன்னா இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.